இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் 100 ஆண்டு வரலாற்றை கொண்ட திராவிட கட்சிகள் எடுக்காத பிரச்சாரத்தை, அந்த பிரச்சார யுக்தியை புதிதாக வந்த கட்சி, ஏன் தேசிய காங்கிரஸ் கட்சி கூட இப்படி ஒரு யுக்தியை இதுவரைக்கும் எடுத்ததில்ல. அதே போல அரசியல் இயக்கங்கள், சமூக இயக்கங்கள், அதாவது வாக்கு அரசியல் இல்லாத அந்த இயக்கங்கள் கூட, அந்த இயக்கங்களும் இப்படி ஒரு யுக்தியை எடுத்ததில்ல. படிச்சும் எழுதியும் பரப்புரை செய்தும் பேசியே வளர்ந்த இயக்கம் தான் திராவிட இயக்கம். அந்த இயக்கமும் இப்படி ஒரு பரப்புரையை செய்ததில்ல. ஏன் பிஜேபி கூட வாக்கு அரசியலுக்காக வேண்டி, ஓட்டு வங்கிக்காக இப்படி ஒரு பிரச்சார யுக்திய எடுத்ததில்லை. அப்படி ஒரு யுக்திய, நவீன யுக்திய, அதாவது ஈஸியா வாக்கு வங்கியை உயர்த்தக்கூடிய அந்த ஒரு பிரச்சாரத்தை புதிதாக தொடங்கிய அந்த கட்சி அந்த யுக்தியை கையாண்டிருக்காங்க. அது என்ன பிரச்சாரம் என்று, அது எந்த கட்சி என்று பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த கட்சி, நாம் புதிய கட்சி என்று சொல்லும் போதே நீங்க இன்னைக்கும் யூகிச்சிருப்பீங்க, அந்த கட்சி தான், அந்த நடிகர் கட்சி தான் என்று எல்லாருமே மிகச்சரியா யூகிச்சிருப்பீங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி அஜித் படம் ஒண்ணு ரிலீஸ் ஆனது. அந்த படம் பேரு என்னன்னாக்க குட் பேட் அக்லின்னு 2 நாட்களுக்கு முன்னாடி அஜித் படம் ரிலீஸ் ஆனது. இந்த படத்துல தான் அப்படி ஒரு யுக்திய அந்த நடிகர் கட்சி எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் நீங்க இயல்பா கூட அது இருந்திருக்கலாமே, விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் ஒன்று சேர்ந்தா நல்லது தானே, அதுக்காக ஏன் இப்படி கேக்குறீங்க, இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு கூட யோசிக்க தோணும். ஏன் இது பிரச்சாரத்துக்கான யுக்தின்னு சொல்றேன்னு சொன்னாக்க, அவர் அரசியல் கட்சியை ஆரம்பித்து 1 ஆண்டுகள் தான் ஆகுது. ஆனால் அவரு திரைத்துறையில இருந்து ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. திரைத்துறைக்கு கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்து 30 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இது வரைக்கும் அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் சண்டை போட்டுக்கிட்டு, ஏன் தலை பெருசா தளபதி பெருசா என்று சொல்லிதான் சண்டை போட்டு பிரச்சனை வந்தது இது வரைக்கும் நாம பார்த்திருக்கோம். ஆனா இப்போ திடீர்னு அவர் கட்சியை ஆரம்பிச்ச உடனே அஜித் படத்தை பாக்குறதுக்கு விஜய் ரசிகர்கள் போறதோட மட்டும் இல்லாம, அங்க மதுரையில தெற்கு மாவட்டத்துல தாவேகா கட்சியோட மதுரை தெற்கு மாவட்ட கழகத்தோட ரசிகர்கள் எல்லாம் போயிட்டு, அந்த காட்சியை கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அங்க அஜித்தும் விஜயும் ஒரே முகமா இருக்கக்கூடிய அந்த போஸ்டரை ஒட்டிட்டு, அங்க விஜய் ரசிகர்கள்லாம் அந்த இடத்துல அந்த போஸ்டர்ல இருக்காங்க. அதே போலதான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் அஜித்தும் விஜயும் ஒரே போஸ்டர்ல இருந்து அவங்க ரசிகர்கள்லாம் அந்த போஸ்டர்ல இருக்காங்க. அதையும் காட்டுறேன் பாருங்க. அதே போலதான் கோயம்புத்தூர்ல, இந்த மாதிரி பல்வேறு மாவட்டங்கள்ல அஜித் படத்துக்கு விஜய் ரசிகர்கள் மேளம் வச்சு முழங்கி நடனம் ஆடிக்கிட்டு, டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாரும் போய் அந்த படத்தை பார்த்திருக்காங்க. பார்த்ததோட மட்டும் இல்லாம அங்க படத்துக்கு அஜித்துக்கு வாழ்த்து சொல்லியும் இந்த மாதிரி எல்லாம் புது விதமான பிரச்சார யுக்தியை எடுத்திருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல ஏன் படத்துக்கு நீ தாவேக்கா கொடியோட நீயே படுறா வரலாம் என்று சொல்லி அங்க அடித்தடி கலாட்டாவே நடந்திருக்கு. அதாவது திணிப்பு என்பது எங்க நடந்தாலும் அது வேற்றுமையை தான் உருவாக்கும். அது மொழியா இருந்தாலும் சரி, மதமா இருந்தாலும் சரி, அல்லது ரசிகர்களை போய் இன்னொரு ரசிகர்களோட திணிச்சாலும் சரி, அங்க கலவரம் தான் உண்டாகும். நம்ம எல்லாம் திணிப்பை கண்டிச்சு கருத்தியல் ரீதியா நம்ம தாக்கறதோட நிறுத்திக்கிட்டோம். இவங்க எல்லாம் இளைஞர்களா இல்லையா, அதனால கலவரத்துல போய் முடிஞ்சிருச்சு, அடிதடி கலாட்டாவே நடந்துருச்சு. அத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. அடிதடி கலாட்டாவே நடக்கும்.
பாத்தீங்களா? இப்படிதான் திணிப்பு எங்க நடந்தாலும் நம்மளாவது கண்டிச்சு கருத்தியல் ரீதியாக பேசுறோம், கருத்தியல் நம்மளுடைய கருத்தை பகிர்ந்துக்கிறோம். ஆனா இளைஞர்கள்ட்ட போனாக்க இந்த மாதிரி கலவரம், அடிதடி, வன்முறை தான் ஏற்படும். அதுக்கு உதாரணம் தான் அஜித் அண்ட் விஜய் ரசிகர்களோட இந்த திணிப்பு. சரி, அவர் அஜித் ரசிகரே சொல்றாரு இது வாக்கு அரசியலுக்காக என்று நான் மட்டும் சொல்ல கிடையாது, அஜித் ரசிகரும் சொல்றாங்க. அந்த காணொலியும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதாவது இவங்க இத்தனை நாளா தளபதி தளபதி என்று, தளபதி தான் பெருசு என்று சொல்லி எங்களுக்குள்ள அந்த வெறுப்பை எங்க கிட்ட காட்டிட்டு இருந்தாங்க, அந்த வேற்றுமையை காட்டிட்டு இருந்தாங்க, தளபதி தான் என்று. இன்னைக்கு திடீர்னு எங்க தல படம் ஓடுற தியேட்டர்கள்ல விஜய் ரசிகர்கள்லாம் தளபதி ரசிகர்கள்லாம் இங்க தாவேக்கா கூடி உள்ள வருவது எதற்காக? ஏன் திடீர்னு 30 வருஷமா இல்லாம இப்ப தாவேக்கா கொடியோட இங்க வரணும்? அப்போ ஓட்டு அரசியலுக்காக வேண்டி நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாக்கா நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுருவோமா என்று சொல்லி அவங்கள கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அஜித் ரசிகர்களே. நான் என்ன சொல்ல வரேனாக்க, இந்த திணிப்பு என்றா இப்படித்தான், இந்த மாதிரி கலவரத்துல தான் போய் முடியும், அது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் எந்த கட்சியும் எடுக்காத அந்த யுக்திய தாவேகா கட்சி, அவரு நடிகர் என்பதனால் அந்த நடிப்பு, அந்த திரைத்துறை சார்ந்த தேர்தல் பிரச்சார வியூகத்தையும் வகுக்கிறாரோ என்று அந்த சந்தேகமும் வலுக்கிறது. அது மட்டும் இல்ல, அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நம்மளை யாரும் விசிலடிச்சான் குஞ்சிகள் என்று சொல்லிடக்கூடாது, அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கணும் என்று சொல்லி விழுப்புரத்துல நடந்த அந்த முதல் மாநாட்டிலேயே சொல்லி இருந்தாரு. ஆனாலும் இந்த விசிலடிச்சாம் குஞ்சிகள் என்று இந்த ரசிகர்கள் நாங்க விசிலடிச்சாம் குஞ்சிகள் தான், இப்படிதான் எங்களுக்கு அரசியல் தெரியும், இந்த ரூட்ல தான் போய் எங்களால வாக்கு வாங்க முடியும், ஓட்டை வாங்க முடியும் என்று சொல்லி விசிலடிச்சாம் குஞ்சிகள் என்று நிரூபிச்சிட்டாரு. ஆனால் இது வரைக்கும் இந்த போக்கு தொடர்ந்தால் இரு ரசிகர்களுக்கும் இடையே சண்டை தான் வரும், அது கலவரத்துல தான் முடியும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு அஜித் ரசிகர்கள் ஆரம்பிச்சு அடுத்தது ஒவ்வொரு தலைவர்களுடைய, ஒவ்வொரு கதாநாயகன்களோட படம் வரும்போதெல்லாம் இந்த வேலையை அவங்க செய்வாங்க. அது வரைக்கும் இந்த தாவேக்காவோட தலைவர் நடிகர் வேடிக்கை பார்த்துட்டு இல்லாம இது வரைக்கும் அவர் ஒரு கண்டனம் தெரிவிக்கல, அவங்க ரசிகர்களை கண்டிக்க கிடையாது, விசிலடிச்சாம் குஞ்சிகளை கண்டிக்க கிடையாது. அடுத்தடுத்த கதாநாயகன்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது அங்க போய் கலவரம் பண்றதுக்கு முன்னாடி நடிகர் விஜயும் தாவேக்கா தலைவருமாகிய விஜய் அவர்கள் கண்டனம், அவங்களுடைய விசிலடிச்சாம் குஞ்சிகளை கண்டனம் தெரிவிக்கிறது அவருக்கும் நல்லது, அவருடைய கட்சிக்கும் நல்லது. ஆனா அவங்க இந்த தேர்தல்ல வெற்றி பெற போறதுல அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இந்த நிலை தொடர்ந்தால் மக்கள் மத்தியில அவங்க கெட்ட பேர் வாங்கறது உறுதி, வாங்கக்கூடிய ஓட்டு வங்கியும் குறையும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை பாக்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.